ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். அரவிந்த் சார் ஃபேமிலி ரொம்ப அழகா பிகேபி ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் பத்தி சொன்னாங்க. ஒரு வாடகைக்கு வீடு பார்க்கணும் அப்படின்னாலே நிச்சயமா நம்ம வந்து எவ்வளவோ எதிர்பார்ப்புகளோட போவோம். நிறைய வந்து நம்மளுக்கு அதிருப்திகள் இருக்கும். அது அப்படி இருக்கும் போது நம்ம வந்து சொந்தமா ஒரு வீடு வாங்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம வீடு வாங்க போற ஒரு சார் ஃபேமிலி ரொம்ப அழகா வந்திருக்காங்க. அவங்கள்டே கேட்கலாம். வணக்கம் சார், நம்ம பேரு? தர்மலிங்கம். தர்மலிங்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் வந்து டிரைவரா இருக்கேன். டிரைவரா இருக்கீங்க. அம்மா உங்க பேருமா? வசந்த கல்யாணி. வசந்த கல்யாணி. நீங்க என்ன பண்றீங்க? நான் வீட்டுல சும்மா தான் ஹவுஸ் ஒய்ஃப். உங்க நேம்? அருண்குமார். நான் மிண்டா ஆட்டோ கேர் லிமிடெட்ல அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்க நேம்? பாலமுருகன். மிண்டா ஆட்டோ கேர் லிமிடெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா நேம்? ரோஷன். ரோஷன். ஓகே சார், இப்ப மதுரையில வந்து பாத்தீங்கன்னா டிகேபி ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன? அதாவது நம்ம பிரபாகரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு நிலம்லாம் அமைஞ்சிருக்கா? இடவசதி எல்லாம் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. நாங்கள் வந்து இங்கே 35 வருஷமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம். இங்கே பிழைக்க வந்த ஊரில் எங்களுக்கு ஒரு இடம் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பிகேபியில். அதனால ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், உங்களுக்கு வங்கி கடன் வசதி, பேங்க் லோன் வசதி அவங்க செஞ்சு கொடுத்தாங்களா? அவர் ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு நல்லா அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்கிற நம்பிக்கையும் இருக்கு. உங்களுக்கு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், தண்ணீர் வசதி, மோஸ்ட்லி வந்து நம்ம வீடு அப்படின்னா நிச்சயம் அல்ல தண்ணீர் வசதி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில உங்களுக்கு வந்து இங்க வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி தோணுது? அதை பத்தி இன்னும் நான் தெரிஞ்சு கொள்ளல. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு தான் நாங்க சொல்ல முடியும். வாஸ்து முறைப்படி வந்து நீங்க வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பிகேபி ஹவுசிங் பிரைவேட்ல உங்களுக்கு எந்த மாதிரியான வீடுகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடல்ஸ்ல கட்டி கொடுக்குறாங்களா? அது இனிமேதான் எங்களுக்கு தெரியும். நாங்க அவங்களே வந்துட்டு எங்களுக்கு பிளான் எல்லாமே போட்டு கொடுத்துட்டாங்க. வாட் எவர் இட் மேபி நாங்க எதுவும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சாக்கா அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களே கைட்லைன்ஸ் பண்ணி கிளீன் அப் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ ஓனா வந்து இன்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சு கட்டணும் அப்படின்னா ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம வந்து பில்டிங்ஸ் எல்லாம் கட்டிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம பிகேபி ஹவுசிங் பிரைவேட்ல அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கா? நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மாடல்ஸ்ல கட்டுறோம். நாங்க இவங்க ஏற்கனவே கட்டி இருக்கிற இடத்துங்களை பார்த்தோம் மேடம். அவங்களோட மெட்டீரியல் யூசேஜ், தென் அவங்க குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் நல்லாவே யூஸ் பண்றாங்க. பிளஸ் அவங்களோட ஒர்க் பர்ஃபெக்டா இருக்கு. ஸோ அதனால தான் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது இவங்களை தான். இன்னொன்னு அவங்களோட ரெகுலர் ஃபாலோ அப். கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நாளுக்கு நாள் வந்து ரேட் வந்து கூட்டிட்டே போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க பேசின ரேட்டுக்கும் நாளுக்கு நாள் அது கூடுறதுக்கும் உங்களுக்கு மத்தபடி வேற எதுவும் ரேட்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? அந்த மாதிரி எதுவுமே பண்ணலாங்க மேடம். இப்போ வரைக்கும் அவங்க வந்து எல்லாமே சார்ட்டைஸ்லயே போட்டு கையில கொடுத்துட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ்லாம் நல்ல ஒரு குவாலிட்டியா இருக்கு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாங்க மேடம். அவங்க ஏற்கனவே பண்ணிருக்கிற இடத்துல பார்த்ததே எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருந்தது. நாங்க இவங்களை தான் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அகைன் வந்து இவங்கள்ட்ட தான் வந்து வாங்கிட்டு இருக்கோம். ஓகே, உங்களின் கனவு இல்லம் மகிழ்ச்சியில் நாங்கள் அப்படின்ற பிகேபி ஹவுசிங் பிரைவேட் லிமிடெடோட வாசகத்துக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? கண்டிப்பாங்க மேடம். அதே மாதிரி தான் நாங்க எவ்வளவு தூரம் வந்து எங்களோட ட்ரீமிங் இருந்துச்சோ அதே மாதிரியே எங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பிளானும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஈவன் எங்களோட எக்கானமிக்கு ஏற்ற மாதிரியும் பிளேசஸ் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். ரொம்ப அழகா சொன்னாங்க. நம்ம பிகேபி ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அதை விட அதிகமா வேணா செய்வாங்களே தவிர உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு குறைவா எதுவும் செய்ய மாட்டாங்க. சோ உங்களுடைய பட்ஜெட் குறைவானதாக இருந்தாலும் நல்ல வீடு வாங்கணும் அப்படின்னு நிச்சயமா நீங்க பிகேபி ஹவுசிங் பிரைவேட் லிமிடெட் அணுகுங்க.